ஆமா சரி அம்மா அந்த வீட்டுக்குள்ள நல்ல வடிவான படுத்து பிடிச்சி பாருங்க நல்ல வடிவான கூடுகள் காட்டுக்குள்ளுக்கு வீரப்பழம் பிடுங்க போறோம்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு இருக்கிற சக்தி வாய்ந்த கோவில். இதுக்கு பேர் வந்து பாளையடி பிள்ளையார் கோவில். வந்து பொங்கல் எல்லாம் வைக்கிறவ காட்டுக்கான்னு சொல்லி வச்சு முகமெல்லாம் வித்தியாசமாக இருக்கப்பா. இது வந்து சுண்டிக்குள வீதி. இது சுண்டிக்குளத்துக்கு காட்டுக்கு போகுது. அந்த சுண்டிக்குளத்துக்கு போகுது. எடுத்து பிடிச்சி பாருங்க நான் பிள்ளையார். இந்த இதுதான் பாலமரம். காடு இதில் காட்டு பகுதி தான். ஒரு சத்தம் சந்தடி எதுவுமே இல்லை. குருவி அல்லது இந்த பிள்ளையார் கோயில் அடியில் போய் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே அங்கே சாலைக்கு போகிறோம். பாருங்க இந்த இருக்குது பாருங்க வீரப்பழம். அது வீர இல்லை வீர வீர அந்த சிவப்பு தெரியும். ஓ வீர வீர வீர. ஆனால் எப்படி நான் பழச்சி காட்டுறேன். இங்கே எப்படி எப்படி என்ன இந்த அதில் அடக்கிற அப்படிங்க பக்கத்தில் அடக்கிற அப்படிங்க கிட்ட போகாது. இப்படியே வச்சிடும். சரியோ இது இதானே அப்படியே வச்சிடும். காட்டுக்குள்ளுக்கு வீரப்பழம் பிடுங்க போகிறோம்பாங்க. செல்ஃபி ஸ்டிக் காட்டும். ஒன்றில் அப்படி முண்டில் ஒன்று பழத்தை காட்டும். காட்டும் பழம். என்ன முகத்தை இருப்பாங்க சீரப்பை வீரப்பழம் சாப்பிடுவோம் வாங்க. வீரதானே எப்படி இருக்குது காட்டுக்குள்ள இருக்க வீரப்பழம் எப்படி இருக்கு சுவையா? உண்மையில உண்மையில நல்லா கொஞ்சம் புளிப்பு வெடிப்பாப்பா எடுப்போம். வந்ததுக்கு ஒரு பெரிய யோசனை வேணா. வீரப்பழ வேட்டை இல்லை அங்கே அது அதில் வளைக்கலாம். அப்படி வளைப்போம் மேரமா இல்லையா? இந்த அதில் இதோ பாருங்க. இதான பசுவா போக்கூடாது. இதோ பாருங்க. நாங்கள் நிற்கிறது வந்து காட்டு பகுதி. வீடு அங்கே கிடக்குதா நான் பிடுங்கல. அது போல் பார்ப்போம். ஓ இந்த காட்டு இதுதான் வந்து சரி. இதுதான் வந்து அந்த பழம் பாருங்க வீர. வாடும் நல்ல இனிப்பு நல்ல சத்து. அது பிடிக்க வை கட்டுமா அடிக்கடா அடிச்சாக்குள்ள விழுந்தாலும் இருக்கக்கூடாது. விஜயடாக்கப்பா கீழே கிடக்கா நல்ல பழம். நாங்கள் பிடுங்க விழுந்த போல அதான் காய் ஏதோ சத்தம் இருக்குதாப்பா. பாருங்க வீரப்பழத்தை சாப்பிட்டுட்டு போய் கொண்டிருக்கோம். உண்மையில நல்லா இருந்தது. காடு தான் பயமாக கிடக்குது. இரவுல திருப்பி வர ஒன்று. நான் இப்போ முன்னுக்கு ஒரு கரடி வந்து நிற்கணுமா? எப்படி இருக்கு எலும்பி நிற்குமேனா? நான் ஒரு வீடியோ எடுத்து போட என்ன பண்ணுவேன். அது ஓடியாருமோ கரடி வேகமாக இருக்கும். போகிறவங்க என்ன பார்க்க அது காலம் சீசன் பிள்ளை விட்டுட்டோம். காட்டுக்குள்ளுக்கு புறம் போய் கொண்டிருக்கோம். நல்ல ஒரு ஒரு சாகச பயணம் பாருங்க. இந்த பாருங்க பயமாக்குறாக்கப்பா வாக்க இந்த முன்னுக்கு இதுகள் ரெண்டு பேரையும் காடு நாளைக்கு கடற்கரைக்கு போகிறாங்க. தொழிலுக்கு போகிறாங்க. சைக்கிளில் போயினமே பயம் இல்லாமல். வருகுது அங்கே வெளிச்சம் வருகுது. வராது போல உள்ளுக்கு போகணும். வேணாம் பச்சையா இல்லை நடந்து இதெல்லாம் போகிறோம். நாங்கள் வாய்க்கால்கள் போது கடலுக்கு போய் சேர்றது பாதை இருக்கு. இவங்க வாய்க்கால் தண்ணி இங்கேயாலும் தண்ணி இருக்குண்ணா. அந்த சூரியன் மறைகிறத பாருங்க. பாடி பாருமே பார்க்கல சூரியன் மறைகிறது. சன்செட் கடற்கரை வந்துட்டாங்க வேணா நான் நினைக்குவேன்.
நாளைக்கு இதுக்கப்புறம் இல்லையோ அங்கால பெருங்காடோ இங்கேப்பா போக இது என்னப்பா தண்ணி இதான இந்த பறவைகள் சரணாலயம். ஓ அங்கால இருக்குதாகும். என்னப்பா இடத்துல விட்டு அது ஓடுதான். ஏ ஓ விரட்டி விட்டுருப்பானே. இப்போ என்னண்டா இது பாருங்க அந்த வெள்ள தண்ணி வாய்க்கால் போகுது. ஏதாவது இந்த வரையும் நம்ம ஆக்கள் கேளுங்க கடற்கரை பீச்சுக்கு போகலாம். போன் அடிச்சு சொல்லிட்டு அவங்க சாப்பாடுக்கு ஏதா போனதை மடிச்சு சொல்லுவோம். மேடம் 18 இங்கப்பா இந்த பகுதியில் வேக்கால் தண்ணி அதோட முடிஞ்சுது. என்ன இங்கே வாங்குவோம் வேக்கால் தண்ணி இதோட முடிஞ்சுது. இங்கே இரவில் பாதை அங்கேயாவது போய் குறுக்க இந்த காடுகளுக்கு அங்கடா போன மாதிரி இல்லை. பாதை தெரியாம தான் போய் கொண்டிருக்கோம். எங்கே போய் சேர போகிற மாதிரி இல்லை. நல்ல கூடுவலப்பா பருந்துல கூடுவலம் அடியும் பாருங்க. இப்போ பின்னேற நேரம் இந்த சுண்டிக்குள்ள பக்கம் இப்படி இருக்காங்க. நல்லா இருக்கானா என்ன? ஆமா அப்போ யோசிச்சு பாரு இது என்ன வாகனத்தில் வந்தா என்ன நிலைமை. தண்ணி வரும் ரோட்டோ இது வயல் தோட்டம். ஓ ஓ கிட்ட வந்துடுச்சு. நான் திருப்பி முடப்பா ஞாபகம் என்னப்பா இது நேரம் போகணும். இது இதுக்குள்ளால போகிறது இதுக்குள்ள அதோட முடியுது வயல் பாதை. இந்த இது என்னப்பா இது இது இல்லை இதான் பாது கொஞ்சம் கடவுள். ஐயோ வாங்கட்டேன் நான் வாங்கட்டும். என்னப்பா இது எல்லாம் ரெக்கார்டிங்க. மூதூர் இதுக்கு போனேன். மூதூர் வெளிச்சா வீட்டுக்கு. அம்மா சுனாமி இருக்கு இடங்களப்பா போயில பாது. அதுதான் ஆனா ஊருப்பட்ட வெளிநாடுக்காரன். மூதூர் எங்கண்டோ வந்து பார்க்குதுங்க. அது மயில் ஓடுது. மயில் மயில் பறக்குது. மயில் மயில் போயிட்டு இருக்கு. இந்த அடுத்த வாழை கொண்டு வருது. நல்ல வெட்ட தரையான இதுக்கு ஆற்றுல காயம் போல்ட்டோன்னு டென்ட் அடிச்சு போட்டு கூட கொள்ளணும். இங்கே அடுத்தது பாலம் என்னடா இடையிடைக்க பாலங்கள் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க. சீனாக்காரட்ட பாலம் பாருங்க. என்ன இப்படி சரிஞ்சு வாகனம் போயிருக்கோம். பாலத்துக்கு என்ன போகிறது. இங்கே பாருங்க தூக்கணாங்குருவி கூடு இங்கே வந்து பார்க்கலே நல்ல வடிவாக இருக்குது. இந்த நல்ல வடிவான கூடுகள் பாருங்க. தூக்கணாங்குருவி கூடு இன்னொன்று கட்டி கொண்டிருக்காங்க. பேர்ட் ஃபோட்டோகிராஃபி இருக்கான்னு சொன்னேன். இங்கே நீங்கள் விரும்பினா அப்படியெல்லாம் வந்து நான் எல்லாம் உங்களை சுற்றி காட்டுவேன் வாங்க. சுண்டிக்குளம் இப்போ சுண்டிக்குளம் கடற்கரைக்கு போகிற பாதை நான் வந்து இந்த பாதை சுண்டிக்குளம் வந்துடுது. இங்கே ஞானா காடாம் கவனமாக இருக்கணும். இருட்டா போகுது. நேரம் எத்தனை மணி காட்டு போகிறதா 6:13 ஆகுமோ இல்லை. இங்கே பாருங்க பறவைகள் எல்லாம் வந்து அவன் இருப்பிடத்துக்கு போகுது. இங்கே பருந்து கொக்கு பருந்து போ நடப்போம் பறந்துறாங்க. இங்கே ஏத்தின பாலமாப்பா உள்ளுக்கோ. முதல்ல இல்லைன்றா தான் சிக்கல் சம்பவம் ஆரம்பம். அடுத்த பாலம் காட்டுக்குள்ள ஒரு பயணம். இன்றைக்கு ஒரு நல்ல அனுபவம். உண்மையில் இப்படியான அனுபவங்களாக இருக்கும். நீங்கள் தனியாக வந்துடுறாங்க. ஆனால் இப்போ அடுத்த ஒரு பாலம் பாருங்க. இந்த பாலம் அப்படியாண்டு உடஞ்சே போயிட்டு வாகனங்கள் போய் இது என்ன போகும். நல்ல தண்ணி ஓடுறது போல. என்ன தண்ணி நல்லா ஓடும் போல.
போகும். கரெக்ட் தூரம் காட்டுது பாரு, வடிவ மட்டும் பாருங்க. போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வர வேண்டியா பஸ்ல வாங்கலாம், பஸ்ல போகும். இரவில் வேணா இல்ல கடற்கரைக்கே டிரெக்டா ஏத்தாது. இப்படியே ஓட்டு மாட்டு இதாலே தான் திரும்பணும். இது ஒரு தர இடம் பாருங்க. என்னென்னா இந்த இடத்துல பாருங்க மட்டும் நம்ம ஒரு ரூபா. இப்போ என்னென்னா என்ன நண்டு வளர்க்குறாங்களோ பாலமோ பட் இதுக்குள்ளால பாலம் போட்டு வாங்க உங்களுக்கு வெள்ளம் பெருமேண்ணா பாருங்க யூப்டா இல்லைப்பா ரோட்டு ரங்குறதே ரங்கட்டையா வேண்டாம் நான் ரங்குறேன். பாலம் இருக்குது எல்லாமே. இது அதான் விட்டு இருக்குண்டா அதான் நேரம் இழுக்க சரி மெயின் ரோட். மெயின் ரோட்டுண்டா பிரச்சனை இல்லை. மெயின் ரோட் வேறு குண்டுகுளத்துக்கு தார் ரோட்டே இல்லை. நான் முதல் வந்தேன்னா வயல் பாதை தான் 3 பாதையும் கிடந்தது. சுண்டிக்குளம் ரோட் ஒன்று கிடந்துச்சு. இது பார்ப்போம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் என்ன பண்ணேன் இதெல்லாம் வரும். இதுக்குள்ளே வாழிடும் காட்டுக்குள்ளுக்கு வாழ்கிறாங்க காடுகளுக்குள்ளுக்கு வாழ்கிறாங்க ஆக்கண்ட வீடுகளும் வருது பண்ணுறோம் காட்டுக்கு வாழுது. என்னென்ன இந்த காட்டுக்கு தனியாக வாழி நம்மளுக்கு தெரியல பாருங்க. கேட்குற வீட்டு கடற்கரைக்கு தானேம்மா போகிறது நேராக போவோமோ? ஓ இப்போ என்னண்டா அப்படி கடற்கரைக்கு போச்சு கிடைக்குமா? ஐயோ சுண்டிக்குள்ள மெயின் ரோட்டுக்கு போகிறோம்டா. இப்போ பீச்சுக்கு போயிட்டா அதில் போகிறோம்டா போவோமோ? ஓ ஓ விட பக்கம் திரும்ப ஒரு பிரச்சனை ரோட் நல்லா. நீங்கள் என்ன இங்கே செய்கிறீங்க? இது உங்களோட வீடா? ஆமாம் காட்டுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க. பிரச்சனை இல்லை வெள்ளங்கள் அது யானை அதுகள் இல்லையா இதுக்குள்ள இருக்கோ? தனியாக தானோ பார்க்கலாமோ? வேறு போட்டு வரோம் பக்கத்தில் தானே இப்படி பக்கத்தில் உங்களுக்கு சத்தங்க வேலையை அடிச்சு புரியோ அது வீடு கட்டி கூட சொந்த இடமே இதுதானோ? அது புளியம் போக்கணே. ஓ ஐஸ் ஃபேக்டரி இதுவும் ஜானியோ. ஓ இப்போ வந்து போகிறது அப்போ இரவுல திரிக்கலாம் பயமா போகலாம். இந்த யானை இல்லைன்னு சொல்லி இந்த பாதையை பிடிக்க வேண்டியது இப்போ இல்லை. எடுத்துக்கொண்டு வரீங்க கடற்கரையில் எடுத்துக்கணும். நல்ல தண்ணி தான் குடிக்கலாமா? கொஞ்சம் தண்ணி கடற்கரையில் எடுக்கிறது இங்கே ஒரு குடும்பமே இதுக்கலானோ? அப்பா நானும் இருந்தேன். ஒரே ஒரு வீடு தானோ இதுக்குள்ள இருக்குது? இப்போ ஒரு வீடு முதல்ல இருந்து தை 10ஆம் மாதம் மட்டும் சொன்னா நிறைய பேர் வந்துடுது. மாட்டுக்காரராகவே ஒரு குடும்பம் இருந்தது, அது செத்து போச்சு. அதனால செத்து ஒன்றா விட்டுட்டு போயிட்டா. அதெல்லாம் கேள்வி போன வருஷம் நல்ல பழம் பிடிங்க வந்து பேர மக்களுக்கு எல்லாம் கிணறு இல்லையா? கொஞ்சம் என்ன பேட்டரி கரண்ட் அது இல்லையாண்ணா? சோலார் அங்கே சோலார் அங்கே டிவியில எல்லாம் பார்க்குறோங்க. இல்லை அதுண்டு எனக்கு விட்டு வராத சும்மா இந்த ரைட்டு உள்ளுக்கு கிச்சனுக்கு ஏரியும் இதுக்கு வேற வேலை செய்யும். குரங்கால் வேறு வேறண்ணா? கொஞ்சம் வேலை செய்யும். அட இது இதுதான் கோழிகள் எல்லாம் வளர்க்குறீங்களோ? இந்த மழை வெள்ளம் வந்தா இந்த பின்னுக்கு பெரிய நின்றுட்டப்பா. வெள்ளிக்கிழமை வெள்ளம் மாறிட்டுது ஒன்றும் செய்யலாம். கடைசியாக ரோட்டில் தரப்பால் அடிச்சிட்டேன். பேர மக்களும் அந்த ரோட்டில் போய் தரப்பா அடிச்சுட்டு இருந்துட்டீங்க? 2-3 நாளா அதே கடவுள். வெள்ளி சனிக்கிழமை ரோட்டை தரப்பா அடிச்சிங்க. யாரும் திங்கள் சோப்பாக்கலாம் உள்ள வந்தேன். பருந்தெல்லாம் பருந்து கோழிகளை வச்சு வச்சுக்கிறீங்க? பருந்து கோழி ரங்க மாட்டேன் வட்டேன். இந்த பாலமரத்தை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேண்ணே. வடிவாக என்ன எடுங்க. வெள்ளம் எல்லாம் போட்டு அழிஞ்சு போச்சுது. கொஞ்சம் தண்ணி கூட இருக்கும். அந்த பின்னுக்கு
எள்ளங்க போட்ட நீங்கள் இந்த அழிஞ்சு போட்டு இந்த இதுக்கு ஃபுல்லாக அள்ளு போட்டு இல்லை இந்த அது இருக்கல அந்த பின்னுக்கு ஒரு ஓ ஓ ஓ இந்த பட்டி தைச்சிருக்கிறோம் இது இப்போ காணி ரிலீஸ் ஆக்கிட்டாங்க எங்களுக்கு ட்ரெஸ்காரருக்கு கொடுத்து இப்போ காணி போட்ஸால் எங்களுக்கு தீண்டுட்டு உங்களுக்கு நீங்கள் பரம்பரையாகவே தான் இருக்கு இது அப்பாவே அந்த நேரம் இருந்தது ஆ அப்பாக்கள்கிட்ட கேட்க வந்து மாடுகள் வச்சுருந்துட்டாங்க நாங்கள் முந்தி மாடுகளை விட்டுட்டு சும்மா வந்து இப்படியே காணிகளை வச்சு கொண்டு இருக்கிறார் இப்போ வெட்டுற கொத்தி வெட்டி எடுக்கிறேன் இப்போ எல்லாம் துப்புற அந்த காணி கொத்தி எடுக்கிற ஆக்களுக்கு எடுக்கிற அதே இந்த காணியை வெட்டினால அப்போ கட்டை இருக்கும் தானே நெல்லை சாறுறது முந்தி எல்லாம் மிஷின் முந்தி சாறுறது சாரி போட்டு வட்டி எடுத்து அடிக்கிறது இப்போ வந்து வட்டி மிஷினும் அதுக்கும் இதுக்கும் நிறைய எஞ்சால காணி இருக்குதானே நிறைய இந்த துண்டுகள் எல்லாம் உறுதி காணியில் அவன் சொல்லிக்கணும் இது தகரம் போட்டு வச்சுக்கிறீங்களா இது கிச்சன் அம்மா காட்டுக்கு வாழ்றா வேறுங்க எனக்கு பார்த்த உடனே என்னடா இந்த காட்டுக்கு வாங்க உங்களுக்கு கிச்சனும் படப்பா எரிஞ்சு வேறுங்க எப்படியாண்டு கிச்சனா போய் பார்க்கலாமே இந்த பாலப்பழம் வீரப்பழம் பார்க்க வீர இஞ்ச பழக்க இல்லை இந்த முறை இல்லையா அவனே பாலப்பழம் பழக்க சரி பிளாஸ் ஒன் பண்ணுவா வேற அம்மா மழை பெய்தா சரி என்ன உள்ள தண்ணி இவ்வளோ தண்ணி நின்றது உள்ள இவ்வளோ தண்ணி அதான் திருத்த இல்லையாங்க அதில் போடுவோம் மாட்டேன் அப்படியே விட்டாங்க ஏன்னா நீங்கள் கல் வீடுகள் கட்ட இல்லையோ இல்லை பாப்போம்ப்பா நீ இருக்கிறாமப்பா நானும் இந்த கட்டிலே விளாத்துக்கு நின்ற தண்ணி பழையாலாம் இதில் இருந்தேன் நாங்கள் வந்து பிள்ளைகள் வந்து அவ்வளோ அங்கிட்டு மூத்த மகன் பேர பிள்ளைலாம் வந்து அம்பிட்டு போச்சுனோம் ஒரு ஆளுக்கு இதில் ஏனையா கட்டி விட்டாது இதில் 4 பேர் நாயும் நல்ல வாழ்க்கை வந்தபடியாக அது வழி ஏறி படுத்துறேன் ஆனால் வெயிலுக்கு நல்லா தாங்க வேணாம் இது இப்படி வச்சுக்கிறீங்க விளக்க கொளுத்தி வச்சுக்கிறீங்களா எரியா மேலே புகை நேராக வட இல்லையாண்ணே சாமி படம் வச்சு நல்ல வாழ்க்கை மயிலெல்லாம் அடிக்கடி வரும் போல தேங்காய் இப்படி வச்சுக்கினா இந்த கடையை வச்சுக்கிறா கடை எல்லாம் இது ஆக்கள் வந்து போகிறோயோ இதால கடை வச்சுக்கிறோம் இதெல்லாம் சாமான என்ன எடுத்து கொண்டு வருவீங்க அங்கே போய் சொல்லி விட்டாங்க ஒன்றும் சாமானுக்கு நான் போகிறேன் இல்லை இப்போ கடற்கரைக்கு வரையும் தானே ஒரு ஆளுக்கு அவையிட்ட சொல்லி விட்டா தொழிலான சாமான்கள் கடலை காட்டுகள் சோழி இல்லை அடுத்துல அமைதியாக வந்து இருக்கிறீங்க சேனாஞ்சத்தரையும் இல்லை சமைக்கிறதா அதுக்குலாம் எல்லாம் மூலம் தான் எடுங்க சாப்பிடுங்க எவ்வளோ எடுத்து சாப்பிடுங்க சரி இல்லை இல்லை எடுத்து சாப்பிடுங்க எடும் 2 வைக்கிறது நானும் காசு கொடுப்போம் சீனா வடி வச்சுக்கோங்க ஜானே இது கோழிக்கு கோழியா கோழிகளுக்கு நரி விடாது நரி என்னது நரி நாய் மாதிரி இருக்கு நரி அது விடாது அப்ப அதுகளுக்கு கோழி தர முடியும் இரவுல வருமோ முடியா ரெண்டு கொடுத்து விட்டா சரி நரி என்னமா நரி இப்போ உடனே ஆக்களை கண்டா ஓடிடுமே ஆக்களை கண்டா ஓடிடும் தெரியாம காடு வழியை வந்தா தெரியாது ஆக்களுக்கு கடிக்குமோ இல்லை நேப்புள்ளியா நிக்கணும் சில நேரம் கட்டி கட்டா ஓடிவனும் சில நேரம் அதே இரவுல ஒரு தெரியும் விடாது தொழிலுக்கு வந்து போறாங்க பாரதால உங்களுக்கு பொழுது ஓகே வந்துச்சுன்னா இல்லை படுக்கணும் மேலே பொடியண்டு செத்து பாம்போல் வர்ற ஏன் செத்து வருது பாம்போல் வர்ற செத்து போனான் வேறு பாம்பு வரும் நாய் வரும் நரி வரும் நாய் பாருங்க அம்மாண்ட வீட்டுக்குள்ளுங்க நல்ல வடிவான கொட்டுங்க கடலை பருப்பு எல்லாம் விற்கிற இதுக்குள்ளுக்கும் ஒரு குட்டி கடை இது அப்பாட படுக்கை அவர் எங்க போனார் அவர் வயல் வச்சு போட்டு வீட்டை போயிட்டு வரணும்னு போயிட்டாரு இப்போ வருவார் இரவுல வருவார் வருவார் என்ன தனியாக பயம் இல்லாமல் தெரியுறீங்க என்னங்க பயம் வச்சுக்கிறோம் எல்லாரையும் எனக்கு 4 நாய் நிற்கி இந்த சண்டை நேரம் இதுல தான் இருந்த நீங்களோ யுத்த காலத்துக்கு பிறதான் பிள்ளை எல்லாரும் கட்டி கொடுத்து போட்டு வந்திருக்கோம் வெள்ளம் மண் போட்டு ஊற்றினா இல்லை அது பின்னுக்கு புட்டியம் பின்னுக்கு நல்ல இதை விட்டுட்டு அங்கால போடும் இதை வயலாக போறீங்களா ஆனால் பின்னு காடல்லோ நான் இந்த வாளுண்டு அளவை வெட்டி போட்டீங்களா காடு மாதிரி கிடக்கு வெட்டி குப்பரவாய் இது தரவை அப்படியே வேலி அப்படியே வேலி கிடக்கு வேலியாமா ஆடு வட்டி சின்ன மரங்களை கட்டி போட்டு அது என்ன குருவி கூடுவாட்டி வச்சுக்கோ இதுக்கு குருவி அதான் பறவை ஓடினார் பார்த்தோன்னே நான் சும்மா பானை கூட இங்கே முட்டையை காணையில் வேறு இருக்கோ பாருங்கோ பரிவாண்டு சோழி இல்லை அதவா கேட்பா ஒரு சோழி இல்லை இடத்துல அமைதியாக ஒரு அம்மா தான் நீங்கள் வசிக்கிறா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை இல்லை சச்சரவு இல்லை ஒன்று அந்த வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் பார்த்தீங்களே அவங்க வந்ததில் கண்டுபிடிச்சினாங்க அதுவும் இதில் வாங்க லைட் எல்லாம் சோழர் இல்லை இதெல்லாம் யார் போட்டது சோழர்கள் சோழர் இல்லை நாங்கள் தான் போட்டோம் உங்கள் தான் போட்டது இதை வாங்கினோட இது இந்த லைட் மட்டும் தான் உங்களுக்கு
அது பத்தும் ஆக்கள் போக நடமாட பத்தும் பேருந்து தான். வேற என்ன பொழுதுபோக்குக்கு என்ன செய்யற நீங்கள்? பொழுதுபோக்குக்கு அங்கே மதிய ஹோட்டல் கச்சான் போட்டுருக்குறாரு, அதுக்கு போவோம். அங்கால கச்சானா? கச்சான் உளுந்து அது அதுக்கு போயிட்டு வரீங்க. டிவி எல்லாம் இல்லை. கரண்ட் வருமோ இஞ்சால? கரண்ட்கால ஆக்கால் போஸ்ட் அந்த ரோட்டு கொஞ்சம் கடற்கரைக்கு போகிற side மாதிரி இருந்தா இருந்தால் வருமா. வருவாங்க. இப்படிங்களா குடியிருக்க இதுக்குள்ளால ரயில் போக மாதிரி கரைக்கணும். ரயில் ஒரு தண்டவாளம் இருக்கோ? ரயில் போடக்கூடிய அளவுக்கு செய்ய போயிடும். போயிடும். போக்குவரத்து வாகனங்கள் இதுக்குள்ளால போய் மாத்தலனுக்கு போகும். வந்தால் உங்களுக்கு இங்கே போஸ்ட் எடுத்துடலாம். நல்ல இடம் இது. இதெல்லாம் நல்ல பார்க்க. சரியம்மா. ஒரு ரோட்டு வருது, நீங்கள் அங்கே போக போகிறீங்களோ அது பீச்சு பாடி, அடுத்ததுக்கு போய் போக போகிறீங்களோ இந்த ரெண்டில் ஒன்று போகிறோம். அதுக்கு போனாலும் இப்படியே நேரம் வரலாம். மோட்டர் வெஹிக்கிள் ஓடி வர மாட்டேன். பொலிசோ? புழுதி புழுதி. தண்ணி இல்லை. இது இந்த பூங்காண்ட கோழி கிண்டுது இல்லோ? இல்லை இல்லை இது இந்த பூங்காண்டு கோழி மண்ணை போட்டு அடிச்சு போட்டு சூப்பராக வச்சுக்கலாம். இதே அம்மி எல்லாம் சாமான்கள் வச்சுக்கிறீங்க வேணும். சரியம்மா போயிட்டு வரோம். நன்றி. அந்த வேலையும் பண்ணுறீங்களே, அது சரி. எத்தனை வயசு உங்களுக்கு? 63. ஆமாம், சரியா வரும். என்ன இது அந்த பெரிய பெக்கோண்டு? இது மதி ஹோட்டல்காரண்ட இதோ வண்டி மிஷின்காரன். வட்டி மிஷின் உண்டு. வண்டி பூங்காண்டியில் வைக்கிறக்காண்டி வண்டி வச்சிருக்கேன். அது நல்ல ஐடியா. சிறுபாம்பு வச்சா கரண்ட் வேலி போடுவேன். கரண்ட் வேலி செஞ்சுட்டு இரவு 6:30 தாண்டுது. ஆனாலும் பாருங்க இது. ஆனால் இதுக்கு கடற்கரை பகுதியாண்டில் வெளிச்சமாக இருக்கானே. அங்கே 6 மணிக்கு இருட்டி போடும். ஜாழ்ப்பாணம். நான் ஜாழ்ப்பாணம் அங்கே அதுதான் யோசிக்க. இஞ்சாலி பக்கம் அப்படி இருட்டுல விடியாவும் 5:45 முடிஞ்சிட்டு நேரத்துக்கு. அதுதான் யோசிச்சது. அதான் விடியளவி மண்டபத்தில்